ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கேளால எங்களோட காலையிலிருந்து மதியம் வரைக்குள்ள வேலைகள் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா இதில் சூப்பரான ஒரு மீன் குழம்போட ரெசிபி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலையிலே வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசியை போட்டு மீன் வண்டி வந்து காலையிலே வந்துருச்சு. ஸோ அதனால் மீனையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா சாப்பாட்டு ஒலையெல்லாம் போட்டு அரிசியை போட்டுட்டோம். இன்னைக்கு நாங்கள் வந்து வெண்டைக்காய் போட்டு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வெண்டைக்காவை இந்த மாதிரி நீலாப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து பசங்களுக்கு வந்து புத்தி சக்திக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு, போன்ஸுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காய்கறி வந்து நான்வெஜ் கூட சமைச்சு கொடுத்தாதான் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால நான் நான்வெஜ் கூடையெல்லாம் நான் இந்த மாதிரி வெண்டைக்காய், அதே மாதிரி வாழைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது கத்திரிக்காயெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி வந்து மீன் குழம்புல வெண்டைக்காய் தான் போடுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுட்டு மண் பாத்திரம் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தய சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து வெங்காயம் வெண்டைக்காவை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு. அதுக்கப்புறமா நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கட்டும். இந்த வெண்டைக்காய் வந்து இப்போ சேர்த்துக்கிறது வந்து எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா அது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த வெண்டைக்காய் மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் அரை மூடி, தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் அரைச்சு அதில் ஊற்றிட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், அதே மாதிரி தனியாத்தூள் வந்து ஒரு குட்டியாக ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெந்தய சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெண்டைக்காய் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சோம்னா புளியை கரைச்சி ஊற்றணும். தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சோம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மீன் பீஸுகள் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து குழம்பாயிரும். இப்போ வந்து மீன் போட்டதுமே என்ன செய்யணும்னா 2 பச்சை மிளகாய் பச்சையாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி மேலாப்பில் போட்டுக்கிறேன். பச்சை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க மேலாப்பில். ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா மூடி வச்சு 5 நிமிஷத்தில் வந்து மீன் காய் எல்லாமே ரொம்ப நல்லா குக் ஆகி வந்துடும். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த குழம்புக்கு வந்து இன்னைக்கு காலையில் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு நீங்கள் வந்து மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா கூட அதை விட நல்லாயிருக்கும். கேரளாவில் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சுட சுட மீன் குழம்பு சப்பாத்தியோட காலையில் இன்னைக்கு வந்து சண்டே நல்ல குஷியாக போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு இருந்தால் ஆப்பமாவும் ஆட்டி வச்சுட்டேன். ஆப்பமாவோட ரெசிபி நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளையாப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஃபுட்டு கேரளா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.